ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஒரு கப் கேக் கேட்டிருக்கேன். அதை குவிக் அண்ட் ஈஸியாக எப்படி செய்யலான்ட்டு அம்மா சொல்லித்தராங்க, பார்க்கலாமா? கப் கேக் செய்ய வெண்ணெய், பட்டர் வந்து இந்த கப்பு, நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இதே அளவு சுகர் பவுடர், சுகர் வந்து மிக்சியில் ஓட்டி பவுடர் ஆக்கியிருக்கேன். மில்க் பவுடர், மைதா வந்து இந்த கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன், அதனால் நிறைய தெரியுது இது. அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெண்ணிலா எசன்ஸ், அந்த பேட்டர் கலக்கிறதுக்கு மில்க் தேவையான அளவு, பாதாம் முந்திரி கட் பண்ணது, மேலே நம்ம தூவுறதுக்கு சாக்கோ சிப்ஸ். அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம இப்போ கப் கேக் செய்ய போகிறோம். பட்டரை இது பாருங்கள், நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு இந்த பட்டர். நான் ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட்டரை நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கணும். இந்த மாதிரி எக் பீட்டர் இந்த மாதிரி இருந்தால் வீட்டில் அதை வச்சு நம்ம அடிச்சுக்கலாம், இல்லை ஸ்பூனு கரண்டி ஏதாவது வச்சு அடிச்சுக்கலாம். பட்டர் நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சுகர், பொடி பண்ண சுகர், அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். நல்லா 2 சேர்ந்து வரா மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சுகரும் வெண்ணையும் 2 சேர்ந்து எவ்வளோ க்ரீமியாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மில்க் பவுடர் போடுறோம். அதையுமே சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். மில்க் பவுடர், சுகர், பட்டர் 3மே சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் பால் விடலாம், தேவையான அளவு பால். ரெண்டு 3 எல்லாமே சேர்ந்து இப்போ பாருங்கள் கொஞ்சம் கரைஞ்சி வருது. இதுக்கப்புறம் நம்ம வந்து மைதாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். பால் விட்டவுடனே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது நல்லா இப்போ கலந்துட்டுருக்கும் போது நம்ம எடுத்து வச்ச மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கணும். நம்ம இதை கலக்கிட்டு இருக்கும் போதே அவனில் 160 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிடணும். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் ஆன் பண்ணிட்டோம். ப்ரீ ஹீட் வாசனை வர ஆரம்பிக்குது. 3 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகும்போதே இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா உடனே ஊற்றி வச்சிடலாம் நம்ம. இப்போது இந்த மிச்சம் இருக்கிற மைதாவில் பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை ஜலிக்கும் போதே இதில் போட்டுடலாம். நான் இதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூவி மெதுவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை கொஞ்சம், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் மெல்ட் ஆகிற அளவுக்கு இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கட் அண்ட் ஃபோல்டு ஷேப்பில் தான் நம்ம பண்ணணும். இப்படி ரவுண்டாக பண்ணி கட் பண்ணுற மாதிரி. ஃபுல்லாக நம்ம கலக்கக்கூடாது. கேக் வந்து நமக்கு அது இதுவாக உப்பி வராது. பாருங்கள், வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அது ஒரு 1/2 ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண இது மெல்ட் ஆகி வருது. இந்த மாதிரி ஒரு போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். எடுத்தால் இப்படி இட்லி மாவெல்லாம் விழற மாதிரி இருக்கணும். இதுதான் நமக்கு பதம். இந்த பதத்தில் நம்ம வந்து நட்ஸு எல்லாமே ஆட் பண்ணி இனிமேல் ஊற்ற வேண்டியது. இப்போ நான் ட்ரே ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் சிலிக்கான் கப்ஸ் நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்கு. இதில் கொஞ்சம் நான் பட்டரை வந்து தடவி வச்சுருக்கேன், ஏன்னா ஒட்டாமல் வரும்னு. இப்போ நான் இந்த பேட்டரை இதில் ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம 3/4 அளவுக்கு ஊற்றினா போதும், ஏன்னா கேக் எழும்பி வரும்போது பொங்கி வராமல். இப்போ இந்த கேக் பேட்டரை இப்படி டேப் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு கேக் நல்லா எழும்பி வரும். இதனால் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இப்போ டெக்கரேட் பண்ணலாம். அப்போ தான் கிட்ஸுக்கெல்லாம் சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்கும். அது மேலே இந்த சாக்கோ நம்ம இஷ்டங்க, என்ன வேணால் போடலாம். செர்ரி, ஸ்ட்ராபெரி, டியூட்டி ஃப்ரூட்டி என்ன வேணால் போட்டுக்கலாம். நம்ம 160 டிகிரியில் 3 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிருக்குங்க. இப்போ வந்து நம்ம 18 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ கூலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கேக்கை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எழும்பியிருக்கு. இப்போ இது நல்லா வெந்திருக்கான்னு இந்த குச்சியில் நம்ம குத்தி பார்த்தா தெரியும். ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா கேக் குக் ஆகிருக்குங்க. நல்லா சூடாக இருக்குது கேக்கு. வா பாருங்கள், கேக் நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். மேலே நல்ல கிறிஸ்பாக அந்த நட்ஸ் எல்லாம் வந்து மேலே
கிறிஸ்பாக பசங்க சாப்பிட்றதுக்கு ஏற்றபடி உள்ள நல்ல ஸ்பாஞ்சு. இதே மெத்தடில் செஞ்சால் நல்லா வரும். இதில் நம்ம வேணுன்னா பனானா எசன்ஸ், லிச்சி எசன்ஸ், ஏதாவது ஃப்ரூட் எசன்ஸ் ஆட் பண்ணோம்னா அந்த ஃப்ரூட் கேக் ஆகிடும். கேக் ரெடி. ரொம்ப ஈஸியாக ஸ்பாஞ்சியாக சூப்பர் கேக் அம்மா செஞ்சு காமிச்சிருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து நல்லா சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.